40 வயசுல 50 வயசுல நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயசுல யாராவது சொல்லி இருந்தா, நான் 10th +2 மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா. உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம். ஏன் சொல்றேன் தெரியுமா? தோத்துறாத படிப்புல மட்டும். தோத்துட்டேன்னா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டேன்னா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். சரியா புரியலன்னு வச்சுக்கோயே, மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர 30-40 வருஷம் ஆயிடும். யார் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? எதை பார்க்கணுங்கிறது முடிவு செய்யறவங்க மட்டும் ஜெயிக்கிறது இல்ல, எதை கேட்கணுங்கிறது முடிவு செய்யறவங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். எதை கேட்க வேண்டும் என்று நீ முடிவு செய். ஏன்னா இந்த கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் வந்து போய் பிடிக்கும், இப்படி மேயும், போய் தான் பிடிக்கும். காது இருக்குல்ல, போகாது, வந்து விழும். இந்த காதை யார் ஒருவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் நான் வள்ளுவேன். இந்த வாயில ஏதாவது விஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு முறிவு இருக்கு. காதுக்குள்ள போகிற விஷயத்துக்கு முறிவே கிடையாது. யார் சொல்லை கேட்க வேண்டும், யார் சொல்லை கேட்க கூடாது என்பதிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காத. நீ ஏன் சொல்றேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். அப்பா எப்பா பார்த்தால ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, எது செய்கிற, என்ன சாப்பிட்ட, எங்கே போனேன், எங்கே வந்த, ஒரு செல்ஃபி அனுப்பு, ஏன் போனேன் எடுக்கலை, நீ ஆன்லைனில் இருந்து நான் பார்த்தேனே இன்ஸ்டாகிராமில், நீ எதுக்கு அங்கே ஒரு மெசேஜை போட்ட, அது யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லை, எனக்கு தெரியும், நான் எப்படி உன்னை நம்புறது, நீ எப்படி எனக்கு வந்து வாய்ச்ச, நான் என்ன சானிய. இதுக்காக நம்ம வாழ்க்கை சின்ன வயசு 15, 16, 17, 18 வயசுல இருக்கிறீங்க. வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரம் என்கின்ற எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் இந்த குடும்பத்தையும் காப்பாற்றுகின்ற அத்தனை ஆளுமையும் பெறக்கூடிய ஒற்றை வயதில் இருக்கிறோம். இந்த வயதை போய் வீணடிக்கலாமா? நீங்கள் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கப்பல், நிறைய பொருட்களை ஏற்றுக்கொள்வீர்கள், எல்லாமே கட்டமைக்கப்படும், எல்லாம் துறைமுகத்தில் கப்பல் தயார் செய்யப்படும். ஏன் தெரியுமா? நடுக்கடலை தாண்டணும்னு சொன்னா சும்மா கிடையாது. அங்கே சூறாவளியும் புயலும் பெருங்கடலுக்கான கொந்தளிப்பும் வரும். அதை கடந்து போகின்ற பொழுது அங்க உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. துறைமுகத்தில் நீ என்ன அப்லோட் பண்ணி இருக்கிறியோ அதை வைத்துக் கொண்டுதான் நீ அடுத்த துறைமுகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலிலே மூழ்கடிக்கப்படுவாய். இந்த பள்ளிக்கூடம் என்பது, இந்த காலம் என்பது துறைமுகத்தில் நீ உன்னை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. நீ தவறவிட்டால் வாழ்க்கையில் நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நீ சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அந்த சிக்கல்கள் நீ சந்திக்க கூடாது என்பதற்காகத்தான், உன்னை நீயே தயார் செய்து கொள்வதற்கு இந்த பள்ளிக்கூடம், இந்த ஆசிரியர்கள். ஒரு ரகசியம் சொல்லி தரவா? வார்த்தைகள் நம்ம யாருக்கிட்டையும் இல்லை. யாருக்கிட்ட தெரியுமா வார்த்தைகள் வரும்? வாசிப்பு பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வார்த்தைகள் வரும். புக்ஸ் வாசி, நிறைய படி, நிறைய ரீல்ஸ் அது இதுன்னு பார்க்காத, வாய் குழறும். நிறைய படி. பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? பார்த்துட்டேன்னா சிந்திக்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். படிச்சேன்னா கற்பனை வரும். இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். ஐன்ஸ்டீன். நாலேஜை விட பெருசு இமேஜினேஷன். இமேஜினேஷன் நிறைய இருந்ததுன்னா சொற்கள் நிறைய வரும். சொற்கள் நிறைய வந்ததுன்னா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு போயிடும். காயப்படாம இரு, அடுத்தவர்களை காயப்படுத்தாம இரு. அம்மாவுக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரி அவங்க படிக்கல, ஆனா உன்னை கருவில இருந்து பெத்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி இப்படி முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிரில் பணிவுடன் பேசு. பணிவுடன் இருப்பது ராஜதகுதி, ராஜகுணம். யார் லீடரோ அவன் தான் படிஞ்சிருப்பான், யார் ரவுடியோ அவன் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவான். டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ், ரைஸ் யுவர் வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எல்டர்ஸ். ஒரு நிமிஷம் நான் வந்து ரீல்ஸ் பார்க்குறேன், ஆனால் ஒரு நிமிஷம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு நாள் உட்காந்துருக்கேன் அதோட. ஆனால் கிளாஸில் ஒரு நாள் முழுக்க உட்காந்து, ஒரு நிமிஷம் தான் உட்காரான், ஆனால் ஒரு நாள் முழுக்க உட்காந்த மாதிரி இருக்குதுங்கிறான். நீ எதில் ஆர்வம் காட்டுகிறாயோ அதுவாக நீ வருவாய். நீ வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு மனநோயாளியாகவோ ஒரு உடல் நோயாளியாகவோ ஒரு மற்றவர்களுக்கு பாரமாகவோ மாறுவாய். சேஞ்ச் யுவர் மைண்ட். இந்த வயசுலேயே சேஞ்ச் பண்ணிக்கோ. இழுத்துட்டு வா அதை. அது அவ்வளோ சுலபமாக வராது. கழுத மாதிரி அது. கழுதைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு குச்சி இப்படி கட்டுவாங்க, அதுக்கு முன்னால் ஒரு கேரட் கட்டிடுவாங்க, அதை நடக்க விட்டுருவாங்க. அது கேரட்டை இப்போ சாப்பிட்றலாம் இப்போ சாப்பிட்றலாம் இப்போ சாப்பிட்றலான்ட்டு டெஸ்டினேஷன் வந்துடும். நீ அந்த மாதிரி உன் மனசை ஏமாத்து.
நீ இதை படிச்சிட்டனா, இதை முடிச்சிட்டனா, இந்த விஷயத்தை நான் உனக்கு செய்வேன். எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னாலஜின்னு இருக்கு, யூடியூப்ல போட்டா வரும். பெரிய யானையை சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்னா 30 நாளை வந்து அதை பைஃபர்கேட் பண்ணணும். அதை கரெக்டாக வாயில போடுற அளவுக்கான துண்டா வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி போக வர வாயில போட்டுட்டே இருந்தேன்னா திரும்பி பார்க்கும்போது ஒரு யானை சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். படிப்பு அப்படிதான். போக வர படிச்சுக்கிட்டே ஒரு யூனிட் முடிச்சிடும், 2 யூனிட் முடிச்சிடும், 3 யூனிட் ஆன்னு பார்க்காத. சிகரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் நடக்க முடியாது. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கிட்டே அங்கே போயிடுவேன். அதை பார்த்து பயப்படாத, இலக்கை பார்த்து பயப்படாத. அடுத்த ஸ்டெப்குள்ள போய்கிட்டே இரு. ஆர்வத்தை வளர்த்துக்கொள். இன்னொரு விஷயம் சொல்றேன், வயசு வந்து 17 ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி படிக்கிறதுன்னா 1 வருஷம் போயிடும். 1 வருஷம் போனா காலம் போயிடும். இந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு பொறுப்போட நீ வந்து உங்க அம்மா அப்பா உன்னை கட்டுப்படுத்துறாங்கல்ல. 8 மணிக்கு நீ தூங்கிட்டு இருந்தா விடுறாங்களா அம்மா? அடிச்சு எழுப்புல? அப்படி உன் மனசு அடிச்சு எழுப்பு. உன் அப்பா உன்னை வந்து மரியாதை இல்லாத வாழ்க்கை கலோ பண்ணிடுவாரா? பிடிக்கிறாருல உங்க அப்பா, வாழ்க்கைன்னா ஒழுக்கமா இரு, அப்பா பிடிக்கிறாருல. அப்படி உன் வாழ்க்கை நீ பிடி. உனக்கு நீதான் நீதிபதி, உனக்கு நீதான் டீச்சர், உனக்கு நீதான் கையில கோல் வச்சிட்டு இருக்கக்கூடிய சாமி, நீதான் விநாயகன். உனக்குடைய பலவீனத்தை நீ தான் அடக்கணும். நீ அடக்கி நீ பெரிய ஆளா வரணும். நான் ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான்ப்பா நம்மளை காப்பாற்ற முடியும், அது நாம மட்டும்தான். நாளையில இருந்து லாக்டவுன் சொல்லி 20 நாளைக்கு அப்புறம் அப்படியே அதை கண்டினியூ பண்றாங்க. அப்போ 10th எக்ஸாம் வந்து அன்னைக்கு அந்த வருஷம் இல்லை, 11th எக்ஸாம் இல்லை, 12th எக்ஸாம் இல்லை. உனக்கு தெரியுமா 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமுடைய மார்க் எந்த மார்க் எடுத்தாங்க? 11th-க்கும் காலேஜுக்கும் மெடிக்கலுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எந்த மார்க் எடுத்தாங்க தெரியுமா? ஹாஃப் ஏர்லி மார்க் எடுத்தாங்க. நம்மள எத்தனை பேர் ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம்? யாருக்கு தெரியும்? நாளைக்கு நீ எழுதுற இந்த ஹாஃப் ஏர்லி எக்ஸாம் தான் நாளைக்கு உனக்கான ஃபைனல் எக்ஸாம்ன்ற நினைப்போடு எழுதுனவன் ஜெயிச்சான். ஹாஃப் ஏர்லி தானே, அப்புறமா பார்த்துக்கலாம்னு நினைச்சவெல்லாம் தோத்தான்.